ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். மாதம்பட்டி ரங்கராஜ் சாரை நம்மளுக்கு ஹீரோவாவோ இல்லை ஷெஃபாவோ தெரியறதுக்கு முன்னாடி இவரை நமக்கு குக் வித் கோமாளியோட ஜட்ஜா தான் நல்ல பரிச்சயமானவர். குக் வித் கோமாளி சீசன் 6 ஆல்ரெடி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஜட்ஜா வர மாதம்பட்டி ரங்கராஜ் சாரை பற்றி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். உனக்கு எதுக்குமா, அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன நடந்தா அவங்க வீட்டு பிரச்சனை நீ எதுக்கு பேசுற அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனக்கும் இதுல அதிகமா விருப்பம் இல்லைங்க, ஆனாலும் எனக்கும் கண்டென்ட் வேணும்ல, அதனால நம்ம இன்னைக்கு இதை பத்தி பேச போறோம். அது மட்டும் இல்லாம இந்த டாபிக்ல கண்டிப்பா உங்களுக்கு ஆர்வம் இருக்கும்னு நான் நம்புறேன். சரி, இப்போ விஷயம் என்னன்னா, ஜாய் கிறிசல்டான்னு ஒரு காஸ்டியூம் டிசைனர். இவங்க செலிபிரிட்டிஸ்க்குலாம் காஸ்டியூம் டிசைன் பண்றவங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட காஸ்டியூம் டிசைனரும் இவங்க தான். இப்போ ரீசெண்டா ஜாய் கிறிசல்டா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது நிறைய பேரை ஷாக் ஆக்குச்சு. மாதம்பட்டி ரங்கராஜ்க்கும் அவங்களுக்கும் மேரேஜ் முடிஞ்சிட்டதா ஒரு போஸ்ட் போட்டாங்க. அதை தொடர்ந்து அவங்க பேஜ்ல அடுத்த போஸ்டே பாத்தீங்கன்னா, வி ஆர் பிரெக்னென்ட், நான் 6 months பிரெக்னென்டா இருக்கேன்ற விஷயத்த அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் வைஃப் ஆஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு போட்டுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த பிறகு மாதம்பட்டி ரங்கராஜ் சார் சைட்ல இருந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம இருந்தாரு. அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஸ்ருதி ரங்கராஜ், அவங்களும் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம தான் இருந்தாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் எப்பவும் போல ரங்கராஜ் சாரோட எடுத்துக்கிட்ட எல்லா போட்டோஸுமே இருந்தது. ஜென்ரலா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா முதல்ல எல்லாரும் பண்ற விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல இருந்து அவங்க சேர்ந்து இருக்கிற போட்டோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. 10வதுக்கு ஸ்ருதி ரங்கராஜ் அவர்கள் ஒரு லாயரும் கூட. ஆனா இதை பத்தி ஸ்ருதி ரங்கராஜ் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம தான் இருந்தாங்க. இன்னும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவங்கள வைஃப் ஆஃப் ரங்கராஜ் அப்படின்னு தான் அவங்கள மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இப்படியே இருக்க நம்ம என்ன நடக்குதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நடுவுல பாத்தீங்கன்னா ரங்கராஜ் சாரும் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஸ்ருதியும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றாங்க. இந்த ஒரு போட்டோ பெரிய வைரல் ஆச்சு. எல்லாரும் ஒருவேளை ரங்கராஜ் சார் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு வந்தாங்க. தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. லேட்டஸ்டாக ரங்கராஜ் சார் அவரோட ஒரு காஸ்டியூமோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதில் என்னங்க பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் விஷயமே இருக்கு. ஏன்னா ரங்கராஜ் சாரோட ரெகுலர் டிசைனரான ஜாய் கிறிசல்டா இல்லாமல் புதுசாக ஒரு காஸ்டியூம் டிசைனர் நேம் இருக்கு. அவருடைய புது காஸ்டியூம் டிசைனர் மீனாட்சி ஸ்ரீதரன். ஒரு ஷாக்கிங் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிசல்டாவை அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து அன்ஃபாலோ பண்ணியிருக்காரு. இதை பார்த்து பல பேர் பல விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் வேணும்னு முடிவு எடுத்துட்டாரு போல இருக்கு அப்படின்னும், சில பேர் ஜாய் கிறிசல்டா இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக இவர் காஸ்டியூம் டிசைனரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னும் பேசிட்டு வராங்க. ஸோ இதுல எது உண்மை, என்னதான் உண்மை அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. இதை பத்தி சம்பந்தப்பட்டவங்க வாயை திறக்காத வரைக்கும் நம்மளால யூகிக்க மட்டும்தான் முடியும். அண்ட் மோர் ஓவர் அது அவங்களோட பர்சனல் லைஃப், அதை பத்தி நம்ம ரொம்பவும் இன்டெப்தா பேச முடியாது. ஸோ இதுதான் விஷயம். குக் வித் கோமாளி சீசன் 6 பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேவையில்லாத ஆணிதான், பட் ஸ்டில் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாமா? Till then it's bye from Jemima. Take care.